நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொன்னால் அது மிகையாகாது பெரியது. அந்த வகையிலே மிக அற்புதமாக நாம அங்கிருந்து நேர நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்துடுறோம். அண்ணாமலையாரு ஆக அண்ணாமலையே ஒரு சிவன் தான். நாம ஏன் மலைக்கு மேல ஏறுறது இல்லை அப்படின்னு கேட்டா, மலையே சிவம் சிவமே மலைன்ற காரணத்தினால கால் வைக்கிறது இல்லை. அந்த தீபத்துக்கு மட்டும் அதற்குரியவர்கள் மட்டும் செல்வதற்காக, இப்ப கும்பாபிஷேகம் பண்ணும்போது கூட அதற்குரியவர்கள் மட்டும் தான் மேலே செல்லணும். எல்லாரும் மேல போறது தகாத ஒரு விஷயம் தான். அதுக்கு அவங்க மந்திரம்லாம் சொல்லிட்டு அதுக்கு சில பிராயச்சத்தெல்லாம் பண்ணிட்டு தான் மேல போறது வழக்கம். பின்ன வேற வழி இல்லையே, அது மேல போய் தீர்த்தத்தை தெளிக்கணுமே விமானத்துல, அதான முறை. அப்ப போகாம இருந்தா எப்படி தெளிக்க முடியும்? அதனால சில பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணிட்டு, இப்ப விஷயம் என்னன்னா, கோவில்ல மரணம் நிகழக்கூடாது, இது சம்பிரதாயம். ஆனா நம்ம கையில மரணம் இல்லை, ஆயிடுத்து, என்ன பண்றது? அதுக்கும் சில விஷயங்கள் உடனே கோவிலை மூடிடுவா, அதுக்கு சில பரிகாரம் எல்லாம் இருக்குது. பண்ணிட்ட பிறகுதான், அந்த சடலத்தை எடுத்துட்ட பிறகு, எல்லா விக்கிரகங்களும் தூய்மை பண்ண பிறகுதான் கோவிலை மீண்டும் திறப்பது என்பது இன்னைக்கும் வைதிகமா. அதனால கோவிலுக்குள்ள நம்ம ஆத்மா போகக்கூடாதுன்னு வேண்டிக்கும். ஆனால் அந்த ஸ்தலத்துல போறது விசேஷம். கோவிலுக்குள்ள போச்சுன்னா அது சம்பிரதாயப்படி நல்லா இல்லை. ஆக மிக அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டா, திருவண்ணாமலையில 5 நீங்க ரொம்ப முடியல, வயசாகி போச்சு, 80 வயசாகி போச்சு, 90 வயசாகி போச்சு, பஞ்சபூத ஸ்தலங்களையும் பார்க்கணும்னு ஒரு ஆசை, எங்கேயும் போவானா. திருவண்ணாமலையில போனாலே பஞ்சபூத ஸ்தலங்களையும் தரிசிக்கலாம். திருவானைக்காவல்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்கே சேவை சாதிக்கிறார். அற்புதமாக காலஸ்தீஸ்வரர் அங்கே சேவை சாதிக்கின்றார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் அங்கே சேவை சாதிக்கின்றார். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வரர் அங்கே இருக்கின்றார். அண்ணாமலையானே மூல தெய்வமாக. அதனால பஞ்சமூர்த்திகளையும் வழிபடலாம். அங்கே ஒரு வில்வ மரம் இருக்குது. இது அண்ணாமலையோட சிறப்புகள் எல்லாம் சொல்லிடுறோம். அந்த வில்வ மரத்துல நிறைய பல்லிகள் இருப்பதாக ஒரு ஐதீகம், கௌலிகள். இந்த பல்லி கத்தும், காசியில இருக்கிறதா கத்தாது. ஆனால் அந்த பல்லிகள் ஏன் அந்த வில்வ மரத்திலே வந்து சேர்கின்றதுன்னு சொன்னா, அது சித்தர்கள் பூமி. இன்னைக்கும் திருவண்ணாமலையானது சித்தர்களுடைய பூமியாக விளங்குகின்ற காரணத்தினால் ஒவ்வொரு பல்லியும் அங்கே சித்தர்களாக விளங்குகின்றன என்பதனை நாம் பார்க்கின்றோம். அதுல நம்ம கண்ணுக்கு தெரியாது விஷயம். இப்ப இவ்வளவு சொல்லிட்டோமே, அது நம்ம போய் நின்று பார்க்கலாம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. நாம அந்த பக்கம் திரும்பினோம்னா மறைஞ்சு போயிடும். இப்படி ஒரு விஷயமானது அங்கே பாதாள லிங்கமானது விளங்குகின்றது திருவண்ணாமலையிலே. ஆக மிக அற்புதமா அங்கதான் ரமண மகரிஷி உள்ள போய் தியானத்துல இருக்கிறார். ரொம்ப நாள் இருக்கிறார். புத்தெல்லாம் வளர்ந்துடுது இந்த பாதாள லிங்கத்திலே. இப்படி பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கோவில் தான் அண்ணாமலையானை அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் என்று மாணிக்க வாசகர் தான் புரட்சி பண்றார். நாமெல்லாம் சிவபெருமானை பெண்ணாகவும் ஆணாகவும் அர்த்தநாரீஸ்வரரும் பார்க்கும்போது அவன் திருநங்கையாகவும் இருக்கிறான். பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொலி சேர் என்று மாணிக்க அப்பவே ஒரு புரட்சி பண்ணுகின்றார். ஆகையினால் மிக அற்புதமாக அந்த கோவில் இப்ப எல்லாம் பார்த்துடுறோம். உண்ணாமலை அம்மனை பார்க்கிறோம், அண்ணாமலையாரை பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம், கிரிவலம் வந்துடுறோம், எல்லாம் பண்ணிடுறோம். அங்க இருக்கக்கூடிய அஷ்டலிங்கத்தை பார்த்துறோம், எல்லாம். மிக முக்கியமான விஷயம் என்ன, இப்பதான் அந்த அறிவியலுக்கு எட்டாத ஆன்மீகத்துக்குள்ளே வருகின்றோம். அங்க இருக்கக்கூடிய நந்தி பகவானை நீங்கள் சேவித்தே ஆக வேண்டும். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பொதுவாக வலது பக்கம் இருக்கக்கூடிய எல்லா நந்தியும் பாத்தீங்கன்னா வலது பக்க காலை மேல் தூக்கியும் இடது பக்க காலை மடக்கியும் இருக்கும். எல்லா கோவில்களும் இருக்கக்கூடிய நந்தி, அதுதான் நந்தி சிலைக்கான வடிவமைப்பு முறை. ஆனால் இந்த கோவில்ல மட்டும் இடது தூக்கி இருக்கோம். ஆக வலது பக்கம் மடிஞ்சிருக்கக்கூடிய நந்தி சிலையை நீங்கள் கவனிக்கலாம். பிரதோஷ காலத்துல போனேன்னா அந்த ஏன் இது நடந்தது அப்படின்னு கேட்டா, ரொம்ப காலம் இல்லை, ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இதுல இந்த சம்பிரதாயத்துல நம்பிக்கை இல்லாத மன்னன் அங்கே வருகின்றான். நம்ம சம்பிரதாயத்துல நம்பிக்கை இல்லாதவன் இதை அப்பெல்லாம் நிந்தனைகள்லாம் அதிகமாக இருந்த காலகட்டங்கள்ல வருகிறான். வந்தவொடனே பார்த்தா சிவனடியார்கள், அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்கள் காளை மாட்டிற்கு பூஜை செய்கின்றார்கள்.
காளை மாட்டினை சுமந்து கொண்டு வருகின்றார். அவன் கேலி பரிகாசம் பண்றான். இது என்ன, இது மாட்டை சுமந்து கொண்டு வருகின்றேன், தோளுடைய செவியின் விடையேறியோர் தூவன் மதிசூடி. அதனால அவன் விடையேறியவன், காளையினை ஏறியவன். அதனால் காளையை நாங்கள் சிவாம்சமாகவே கருதுகின்றோம். சிவனுக்கு என்னெல்லாம் பூஜை இருக்கின்றோ அதை நாங்கள் செய்கின்றோம். அப்படியா, இவ்வளவு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னா இந்த காளையை இதெல்லாம் இப்ப சொல்லப்படாது. வெட்டிடுறேன்னு வெட்டிட்டான், ரெண்டா வெட்டிடுறான் இந்த காளையை. உடனே சிவனடியார்கள் எங்கே போவார்கள்? குருகுருன்னு போனார்கள். அங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை சென்று அருணாச்சலேஸ்வரரை சென்று வணங்குகின்றார். அப்போ இது ரொம்ப சமீபத்துல நடந்தது, ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயம் இது. அசரீரி ஒண்ணு கேட்கின்றது, என்னுடைய பக்தன் ஒருவன் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக் கொண்டு பக்கத்துல இருக்கிறான், ஆகையினால அவனை அழைத்து கொண்டு வாருங்கள், அவன் மூலமாக இதற்கு தீர்வு கிடைக்கும் ஒரு அசரீரி கேட்கின்றது. உடனே இவங்கெல்லாம் இந்த சிவனடியார்கள் என்ன பண்றாங்க, தேடுகின்றார்கள் நாலா பக்கம். திருவண்ணாமலையிலிருந்து சில தூரத்துல சீனேந்தல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமம் இன்னமும் இருக்கின்றது. அங்க ஒரு பையன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று வானே பிளக்கக்கூடிய அளவிற்கு அந்த மந்திரத்தை மிக அழகாக உச்சரித்து எம்பெருமானுடைய தவத்திலே நிஷ்டையிலே விளங்குகின்றார். ஆக அசரீரி சொன்னவர் இவராதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைத்து கொண்டு அந்த சிவனடியார்கள் அழைத்து கொண்டு வருகின்றார். அவன் மன்னன் கேட்கிறான், இந்த காளை பிளந்துபட்ட நிலையிலே இருக்கின்றது. ஆக இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த மந்திரத்தை சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காளையானது அறுபட்டு 2 பாகம் கொண்ட காளையானது ஒன்னா சேர்ந்துச்சு. சேர்ந்து உயிர் பெற்ற உடனே அவன் அப்பவும் நம்பல. அங்கதான் இந்த நந்தி சிலைக்கு வருகின்றது. அவன் நம்பாம என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, இந்த பையன் ஏதோ திருநீர் ருத்ராட்சமெல்லாம் அணிந்து கொண்டு சித்து வேலைகளிலே ஈடுபடுகின்றான். அதனால இது இறந்தது தான். இது ஒரு காலத்துல மறுபடியும் இறந்தது சித்து வேலை. இப்பெல்லாம் இந்த மேஜிக் எல்லாம் பண்றாங்க இல்லையா, இது மாதிரி ஒரு சித்து வேலை அப்போ நடந்தது. சரி, அப்ப சிவனடியார்கள் கேட்கின்றார்கள், என்ன பண்ணணும், எங்க சிவபெருமான் உண்மையானவன் என்பது. இது சிவபெருமானுக்கே ஒரு சோதனை. அப்ப அவன் சொல்றான், இது உயிர், இது கல்லு, இந்த நந்தி கல்லு, இதை உயிர்ப்பித்து தர முடியுமான்னு கேட்கிறான் அவன். அவனுக்கு ஒரு ஆணவ மலம். அதற்கு அடியார்கள் கேட்கின்றார்கள், அப்படி எங்கள் சிவபெருமான் அருணாளால் இந்த அதிசயம் நிகழ்ந்தது என்று சொன்னால் இந்த கோவிலுக்கு நீ நிபந்தங்கள் தருவாயா? இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறேன்றான் அவன். ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை, இந்த கல் நந்தி ஒண்ணும் பண்ணாதுன்றது நம்பிக்கை. இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறேன், நிபந்தங்களை கொடுக்கிறேன். சரி, உடனே என்ன ஆயிடுன்னு கேட்டா, இந்த இவரு பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுகின்றார் நம்பிக்கையோடு. நந்தி பகவான் எழுந்தருளுகின்றார். திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் முன்னாடி நந்தி பகவான் எழுந்தருளி மிக அற்புதமாக பயந்துட்டான் இவன் மண்ணே. அது மட்டும் இல்லை, அது எழுந்த உயிரின் அடையாளமாக என்ன, கால் மாறி உட்கார்ந்து. அதனால ஸ்தபதி பண்ணும் பொழுது அது எல்லா நந்திகளும் போல அந்த நிலையிலே இருந்தது. இப்போ கால் மாறி உட்கார்ந்த உடனே இடது காலானது தூக்கிய நிலையிலும் வலது காலானது மடிந்த நிலையிலும் உட்கார்ந்து இன்னைக்கும் அந்த நந்தியானது அறிவியலுக்கு எட்டாத விஷயமாக எப்படி மாறும்? அது எம்பெருமான் சிவபெருமான் அருளாலே நிகழ்ந்தது. அவன் சொன்ன மாதிரி நிபந்தங்களை இந்த திருவண்ணாமலையார் கோவிலுக்கு அளித்ததான். அம்மணி அம்மாள் தான் அந்த வடக்கு கோபுரத்தை கட்டினாங்க. அந்த அம்மணி அம்மாளுக்கு ஒரு சிலை இருக்கிறத பார்க்கலாம். வடக்கு கோபுரத்திலே திருவண்ணாமலையில அம்மணி அம்மாளுக்கு ஒரு சிலை இருக்கிறத பார்க்கலாம். இப்படியாக பல்வேறு அருளாளர்கள் அந்த அண்ணாமலை கோவிலுக்கு நிபந்தங்கள் செய்து நன்கொடைகள் அளித்து இப்படி இந்த கோவிலை இப்படி ஒரு நந்தியானது அற்புதமாக அங்கே விளங்குகின்றது பெரியவர்கள். அடுத்தது நாம மறுபடியும் வைஷ்ணவத்துக்கு போயிடும். ஆக இங்கே இருந்து நம்ம நேரா வடக்குக்கு போயிடும். எங்க போறோம்னு கேட்டா, பத்ரிநாத் என்று சொல்லப்படக்கூடிய பத்ரிகாசிரமத்துக்கு செல்லுகிறோம்.